தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு இடி மற்றும் மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவித்துள்ளது. இதனால் வரும் 22ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் இடி மற்றும் மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் 20ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகரிக்கக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் இடி மற்றும் மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோரப் பகுதிகள், தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல், ஆந்திர கடலோரப் பகுதிகள், அரபிக்கடலின் மத்திய பகுதிகளில் சூறைக்காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் சமூக நீதியை வென்றெடுப்பதற்கான போர் என்று பாமக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் உள்ளார். விக்கிரவாண்டி தோன்றுவது ரோகமும் தான் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வி, வேலைவாய்ப்பில் வன்னியர் சமூகத்துக்கு 20% தனி இடஒதுக்கீடு கேட்டு 1987ஆம் ஆண்டு நடந்த போராட்டத்தில் 7 பாமக தொண்டர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட இடம் விக்கிரவாண்டி தொகுதிதான் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வெற்றி பெற்று வெற்றி சான்றிதழை உயிர்த்தியாகம் செய்தவர்களின் நினைவிடங்களில் வைப்பதே சிறந்த மரியாதை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2019ஆம் ஆண்டு நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு தருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியதாக ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். வாக்குறுதி கொடுத்து 5 ஆண்டுகள் ஆகியும் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் முடிந்தும் முதலமைச்சர் அதற்காக துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என ராமதாஸ் விமர்சித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த 3 முறை வாய்ப்பு கிடைத்தும் திமுக அதை சீர்குலைத்து விட்டதாகவும், இடைத்தேர்தலில் வீழ்த்தினால்தான் அடுத்த தேர்தலுக்கு முன்பாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தர திமுக முன்வரும் என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற நினைச்சவங்களை புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சட்ட புத்தகத்துக்கு முன்னாடி தலைகுனிஞ்சு வச்சிருக்கணுமே. இதுதான் தலைவர் கலைஞர் ஸ்டைல்ல சொல்லணும்னா இந்தியாவுடைய கூட்டணியோட 41வது வெற்றி. கோவையில் நடந்த திமுகவின் முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் ஆற்றிய இந்த உரைக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள பதிவில், திமுக தனது ஆட்சி மற்றும் நிர்வாக தோல்விகளை மறைப்பதற்காக மக்களுக்கு தேவையற்ற விஷயங்களை கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தன்னிடம் கொடுக்கப்பட்ட துண்டு காகிதத்தில் உள்ளது உண்மையா என்பதை ஆராயாமல் முதலமைச்சர் பேசுவதாக விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியதற்கு மாறாக குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த போதிலிருந்தே பிரதமர் மோடி அரசியலமைப்பு சட்டத்துக்கு உரிய மரியாதையை கொடுத்து வருவதாக அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் பிரதமர் மரியாதை செலுத்தும் புகைப்படங்களை பகிர்ந்துள்ள அவர், இல்லாத வெற்றியை முதலமைச்சர் கொண்டாடி வருவதாக விமர்சித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசியல் சாசனத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அலட்சியப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். அரசியல் சாசனத்தை பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கிய கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் சாயக்கழிவுகளால் திருமணிமுத்தாறு கருமை நிறத்தில் காட்சியளிக்கிறது. சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் உள்ள தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் திருமணிமுத்தாற்றில் கலப்பதாக கூறப்படுகிறது. இதனால் விவசாயத்திற்கு உதவி வந்த மணிமுத்தாறு தற்போது கருமை நிறத்தில் காட்சியளிக்கிறது. சேலம் மாவட்டத்திலிருந்து வெளியேறக்கூடிய சாயப்பட்ட கழிவுநீர், சேகோப்பேற்ற கழிவுநீர், வெள்ளி கொலுசு தயாரிக்கக்கூடிய உபரி கழிவுநீர், இது மாதிரியான கழிவுநீர்கள் ஆங்காங்கே சேர்க்காம இந்த திருமணிமுத்தாற்றுல இணைப்பதனால ஒரு கடுமையான பாதிப்பு என்பது இந்த விவசாயிகளுக்கு ஏற்படுது. பருவமழை பொய்த்து நிலத்தடி நீர்மட்டம் குறைந்த நிலையில் திருமணிமுத்தாறும் பயன்படுத்த உகந்ததாக இல்லாதது பெரும் வேதனை அளிப்பதாக விவசாயிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுகள் ஆற்றில் கலக்காமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் ஆற்றின் வழிப்பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீர் ஆதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையிலிருந்து நாள்தோறும் 400 பேரை திருப்பதிக்கு சுற்றுலா அழைத்துச் செல்ல தமிழ்நாடு அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் ஒருநாள் சுற்றுலா திட்டமான திருப்பதிக்கு நாள்தோறும் 400 பேரை அழைத்துச் செல்ல முடிவு செய்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சென்னை வாலாஜா சாலையில் உள்ள சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் தலைமையகத்திலிருந்து நாள்தோறும் காலை 4:30 மணிக்கு திருப்பதிக்கு சுற்றுலா செல்லும் பேருந்து புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பேருந்திலும் ஒரு சுற்றுலா வழிகாட்டி இருப்பார்கள் என்றும்
அவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் விளக்கம் அளிப்பார்கள் எனவும் அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திற்கு தேவஸ்தானம் சிறப்பு அனுமதியாக வழங்கிய விரைவு தரிசன அனுமதிச் சீட்டு மூலம் சுற்றுலா பயணிகள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமும் தலைமை அலுவலகத்தில் நேரிலும் முன்பதிவு செய்ய வேண்டும் என்றும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. திருப்பதி சுற்றுலா குறித்த கூடுதல் விவரங்களை அறிந்து கொள்ள தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் பிரத்யேக தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏழுமலையானை காண பல மணி நேரம் காத்திருக்க வேண்டும் என்பது வழக்கம்தான் என்றாலும் தற்போது 5 கிலோமீட்டர் தூரம் வரை நீண்டுள்ளது பக்தர்கள் வரிசை. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வார விடுமுறையை ஒட்டி பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளது. 300 ரூபாய் சிறப்பு தரிசனத்துக்கு சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். இலவச தரிசனத்துக்கு குழந்தைகள், முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் சுமார் 30 மணி நேரம் காத்திருந்து ஏழுமலையானை தரிசிக்கும் நிலை உள்ளது. இதனால் வைகுண்டம் காத்திருப்பு மண்டபத்தில் உள்ள 32 அறைகளும் நிரம்பி இடம் கிடைக்காததால் பக்தர்கள் சுமார் 5 கிலோமீட்டர் நீள வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், டீ, காஃபி, பால், மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் தேவஸ்தானம் சார்பில் வழங்கப்பட்டது. பீகாரில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக மேலும் 9 மாணவர்களுக்கு பொருளாதார குற்றப்பிரிவு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பீகாரில் நடப்பாண்டு இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வில் வினாத்தாள் கசிந்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தேர்வு எழுதிய 4 மாணவர்கள் உட்பட 13 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் மேலும் 9 பேருக்கு இதில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. அதாவது உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த தலா ஒரு மாணவரிடமும் பீகாரைச் சேர்ந்த 7 மாணவர்களிடமும் நீட் வினாத்தாள் கசிந்ததற்கான ஆதாரம் இருப்பது உறுதியானது. தேசிய தேர்வு முகமையிடமிருந்து பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் 9 மாணவர்களுக்கும் பொருளாதார குற்றப்பிரிவினர் சம்மன் அனுப்பியுள்ளனர். இதனிடையே தேர்வுக்கு முந்தைய நாளன்று தங்களிடம் வழங்கப்பட்ட வினாத்தாளில் இடம்பெற்ற கேள்விகளே நீட் தேர்வில் கேட்கப்பட்டதை கைதான மாணவர்கள் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் தேர்வுக்கு முந்தைய நாளே தங்களிடம் இருந்த செல்போன்களை பறித்துக் கொண்டதாகவும் தேர்வறைக்கு தனி வாகனத்தில் அழைத்துச் சென்றதாகவும் மாணவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். நீட் தேர்வு வினாத்தாளை பெறுவதற்கு 30 முதல் 50 லட்சம் ரூபாய் வரை தங்களது பெற்றோர்கள் கொடுத்ததாக மாணவர்கள் தெரிவித்ததாக பொருளாதார குற்றப்பிரிவு டிஐஜி மனோஜித் சிங் தில்லோன் கூறியுள்ளார். பாஜகவினர் இப்படி பானைகளை போட்டு உடைப்பது ஏதோ வேண்டுதலுக்காக இல்லை, குடிக்க கூட தண்ணீர் இல்லை என்பதற்காகத்தான். தலைநகர் டெல்லியில் வரலாறு காணாத அளவுக்கு குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. பல்வேறு பகுதிகளில் நாளொன்றுக்கு 2 முறை வழங்கப்பட்டு வந்த தண்ணீர் தற்போது 1 முறை மட்டுமே வழங்கப்படுகிறது. குடிநீர் தட்டுப்பாடு தலைவிரித்தாடும் நிலையில் தண்ணீரை வீணடித்தால் அபராதம் விதிக்கப்படும் என பொதுமக்களுக்கு டெல்லி அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் தண்ணீர் தட்டுப்பாட்டை தடுக்க தவறியதாக கூறி டெல்லி அரசை கண்டித்து பல்வேறு பகுதிகளில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் பாஜக எம்பி பன்சூரி ஸ்வராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பானைகளை சாலையில் போட்டு உடைத்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதனிடையே சத்தர்பூர் பகுதியில் உள்ள குடிநீர் வாரிய அலுவலகத்தின் மீது மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.